இன்றைக்கி மார்னிங் வந்து நம்மளோட லைவ் ஜூஸ் கிளாஸ்க்காக பழம் எடுத்துக்காக மார்க்கெட் போயிருந்தேன். ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நல்ல கூட்டம் இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டீ டே. அதனால வந்து ஃப்ரீயாக டீயும் குக்கீஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இல்லை, அது என்ன மார்க்கெட்டிங் தெரியுமா? இதுதான் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். ஸோ இதே மாதிரி உங்கள் கடைகளில் ஒரு டீ டே, ஒரு இன்டர்நேஷ்னல் காஃபி டே போது ஏதாவது ஒரு விஷயம் காம்ப்ளிமெண்ட்ரியாகவோ இல்லை அந்த பர்டிகுலர் டேயில் வந்து அந்த டிஷ்ஷை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த டிஷ்ஷை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறோங்கும் போது அதில் டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்கள் பண்ணும் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் வந்து பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். அஃப்கோர்ஸ் இது வந்து லாஸ்ன்னு பார்க்கக்கூடாது, ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியாகவும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் தான் அதை பார்க்கணும். டீ கடை நடத்துகிற அனைத்து சொந்தங்களுக்கும் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் டீ டே. என்னதான் கடைகளில் சுண்டல் வச்சுருந்தாலும் நம்மால் வடை பஜ்ஜி தான் கேட்குறாங்க. என்ன தான் பண்ணுறது, வடை பஜ்ஜி விற்று தான் ஆகும். ஆக்சுவலாக நிறையா பேர் என்கிட்ட என்ன கேட்டிங்க அப்படின்னா, வேஃபிள்ஸ் வந்து ஷாப்பாக தான் ஓப்பன் பண்ணுவான் இல்லை க்ளவுட் கிச்சனாக ஓப்பன் பண்ணுவான்னு கேட்டிங்க. ஆக்சுவலாக இப்போ இன்னொரு விஷயம் என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா, எல்லா மேரேஜ் ஈவெண்ட்ஸ்லையும் அதாவது கேட்ரர்ஸோட டைப் பண்ணி மாதம் 4 நாள் வேலை பார்த்தாவே ஒரு பல்க் ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் முழுக்க சம்பாதிக்கிறத இந்த ஈவெண்ட்டில் சம்பாதிச்சிடலாம். இது ரொம்ப நல்ல ஐடியா. இதுக்கு நம்ம ட்ரைனிங் வந்து ஆன்லைன்லேயுமே இருக்குது, ஆஃப்லைன்லேயுமே இருக்குது. டெசர்ட் கார்டு ஆக்சுவலாக வந்து நிறையா பேர் ஃபீல் பண்ணுறதும் நானும் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா, ரோட்டில் உள்ள ஷாப்ஸ் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது? ஏசி ஷோரூமில் கூட இந்த அளவுக்கு விற்கலையே. ஒரு திறமிசு எடுத்துக்கங்க, ஒரு ஏசி உள்ள ஷாப்பில் வந்து ஒரு 150க்கு விற்கிறாங்கன்னா ரோட்டில் தூசியில் 150 ரூபாய்க்கு ஏன் விற்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் என்ன நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதுன்னா, நீங்கள் வெளியே வாங்குறதுனால மார்ஜின் வச்சு விற்கிறீங்க. நீங்கள் வாங்குறதே 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அப்புறம் 120 ரூபாய்க்கு விற்றா தான் உங்களுக்கு கட்டுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக புரியுது. ஜென்ரல் பேக்கிங்கோட உண்மையாகவே வந்து டெசர்ட் கார்ட் பேக்கிங் வந்து ரொம்ப ஈஸி. நம்மகிட்ட அதுக்கான கோர்ஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் ஆஃப்லைனில் எடுத்துகிட்டு இருக்கோம். பேக்கிங் வந்து ஆன்லைனோட ஆஃப்லைன் வந்து ஆல்வேஸ் பெட்டர். நேராக வந்து நம்மகிட்ட கற்றுக்குங்க. வெளியே வாங்கி கஸ்டமர் தலையில் ரேட்டை கட்டாமல் ஒரு நியாயமான ரேட்டு கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணால் தான், இல்லாட்டி வாய்ப்பு இல்லை ராஜா. இப்போ நம்ம ரெகுலராக ஒரு கடைக்கு போய் சாம்பார் வடை சாப்பிடுவோம்ல, 2 இயர்ஸுக்கு முன்னாடி வடை சைஸ் நல்லா பெருசாக இருந்துச்சு, இப்போ ஏன் சின்னமாக்கிட்டாங்க? அதாவது கண்ணா, ரேட்டை ஏற்றுனா மக்கள் வந்து திட்டுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த பேச்சு எல்லாம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைஸை குறைச்சிடறாங்க. அதுவுமே மக்களுக்கு தெரியும், என்ன பண்ணாலும் ஏமாத்துறவன் திட்டவன் திட்ட தான் போகிறான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ரேட்டை ஏற்றுறதுக்கு பதிலாக, ஏன்னா ஏற்கனவே ஆல்மோஸ்ட் அது 40 ரூபா அந்த சாம்பார் வடை, திருப்பி ரேட்டை ஏற்றுனா அதே சைஸை வச்சு 50 ரூபாய்க்கு கொடுக்கணும். 10 ரூபா ஏற்றுனா 50 ரூபாய்க்கு சாம்பார் வடையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக அவங்க 40 ரூபாய்க்கு ரேட்டை ப்ரைஸை குறைக்காமல் சைஸை சின்னமாக்கிட்டாங்க. இதுதான் மேட்ரு. இப்போ ஆக்சுவலாக கன்சல்டிங் வர கிளைண்ட்லாம் எங்கள்கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி, சார் ஸ்டாஃப் வந்து முடியே வெட்ட மாட்டேங்கிறாங்க, ஹேர் கட் பண்ண சொன்னாவே முகத்தை சுளிக்கிறாங்க, பண்ணுறேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி இது வந்து வயசு பசங்கிட்ட இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது. நானே இதை என்னோடய கடைகளில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நானுமே கேட்டிருக்கேன் பர்சனலாக, என்னங்க ஏன் தம்பி இது மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் வயசான முடி கொட்டி போயிடும், இப்போ எனக்கு என்ஜாய் பண்ணுற வயசு அப்படின்னு. இது இன்னொன்று நம்ம சின்ன கடை ரன் பண்ணும்போது ஒன்றும் பெருசாக சொல்ல முடியல. 100 ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா வேணாட்டி போதம்பின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இருக்கிறதே 2-3 ஸ்டாஃபு 3 பேரும் முடிய வச்சுக்கிறேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து கடையை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள் கிடையாது. பேரை கண்டிப்பாக கெடுக்கும் தான், ஃபுட்டில் வந்து முடி விழுகும் தான். கொஞ்சம் கரெக்டான ஸ்டாஃப் கிடச்சதுக்கப்புறம் கும்பிடு போட்டு ஒன்றுலாம் அனுப்புறது தான் கரெக்ட். நிறைய பேர் முடி வெட்டினா வெளியே விட்டு போன பசங்களாம் இருக்காங்க, அவங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக முடி வெட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து முடி வெட்ட மாட்டேன்னா வெளியே விட்டு அனுப்புறது தப்பே கிடையாது. முடி வெட்ட சொல்லி வெட்ட மாட்டேன்னு வெளியே விட்டு போனாலாம் என்கிட்ட இருந்திருக்கான். இப்போ க்ளவுட் கிச்சனுக்கு மெனு எப்படி இருக்கணும்? க்ளவுட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் மெனு வந்து வாஸ்ட்டாக இருந்தால் பெட்டர். மெனு இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் 108 ஐட்டம் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு எவ்வளோ பெரிய மெனு போட முடியுமோ அவ்வளோ பெரிய மெனு நீங்கள் கொண்டு வரணும். இது வந்து உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நாங்கள் கன்சல்டிங் பண்ணுறோம், எங்களை நீங்கள் அணுகலாம்.
அதேமாதிரி நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா கேட்பாங்க, சார் இன்வெஸ்ட் பண்ணி கடை திறக்கிறதுக்கு வீட்டிலேருந்தே க்ளவுட் கிச்சன் பண்ணலாமான்னு. வீட்டிலேருந்தே க்ளவுட் கிச்சன் பண்ணலாம், வீட்டிலேருந்து 150 ஐட்டம் கொடுக்கலாமான்னு. அந்த சின்ன ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் கிச்சன்லேருந்து 150 ஐட்டம் கொடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் ஃப்ரீசரை மட்டும் வெளியே வச்சுங்க, மற்றபடி உங்கள் வீட்டு சமையலையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்கள் க்ளவுட் கிச்சனையும் அங்கேருந்தே மேனேஜ் பண்ண முடியும். அந்தளவுக்கு எங்களால் கைடன்ஸ் கொடுக்க முடியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குது, வீட்டிலேருந்து க்ளவுட் கிச்சன் பண்ணணும், வீட்டிலேருந்து கேஃபே பண்ணணும், ஹோம் கேஃபேஸ் மாதிரி பண்ணணும்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி எப்போவுமே இருக்குது. 100-150 ஐட்டம் போட்டால் தான் உங்களுக்கு வந்து எல்லா கேட்டகிரியிலையும் தேடும் பொழுது உங்களோட க்ளவுட் கிச்சன் வரும். ஒரு சிம்பிளான பீஸாவாக இருக்கட்டும், பெரிய எக்யூப்மெண்ட்லாம் தேவையில்லை, ரொம்ப பயப்படாதீங்க. அப்கோர்ஸ் நீங்கள் கன்சல்டிங் வாங்க, கிளாஸ்க்கு வாங்க, வி வில் ஹெல்ப் யூ அவுட். இப்போ ரீசெண்டாக நம்மகிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் வீக்கு என்ன சொன்னார், சார் சேலத்தில் பெரிய பிராண்டுக்கு எல்லாத்துக்குமே டூப்ளிகேட் டீ பவுடர் வருது. ஒரிஜினல் வந்து 350 ரூபான்னா டூப்ளிகேட் வந்து 250 ரூபா. மக்கள் வந்து சீப்புன்னு போய் வாங்குறாங்க, ஆனால் கடைசி டேஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. விவரம் தெரிய மாட்டேங்குது சார், நீங்கள் கூட ஒரு அவேர்னஸ் வீடியோ போடலாமே அப்படின்னாரு. எதுக்கு தேவையில்லாத வம்பு, பிராண்டு பேர்லாம் சொன்னால் பிரச்சனை, பிராண்டு பேரை சொல்லாமல் போட்டால் ஓகே, ஓரளவுக்கு நமக்கு சிக்கல் இருக்காது அப்படிங்கிறதுனால அதை போடுறேன். ஏன்னா பெரிய பெரிய பிராண்ட் எல்லாத்துக்குமே டூப்ளிகேட் வந்து வந்துருச்சு. சேலத்தில் நிறையா இருக்குதுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொன்னார். சார் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டு போடுங்களேன் அப்படின்னாரு. அதனால் இந்த பதிவு. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க மக்களே. தக் லைஃப் படம் வந்து அவ்வளோ ஆசையாக இருந்தோம், பார்க்கணும்னு. ஒரு ரிவ்யூ வந்து மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. ரொம்ப ஆசையாக இருந்தோம். ரிவ்யூ வந்து ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல. ஒரு 10 வீடியோ பார்க்குறோம், 10 வீடியோவுமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மைண்ட் செட்டே போயிடுச்சு, சரி ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். கமல் அவர்கள் வந்து தக்லைஃப்க்கு எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ரிவ்யூ ஒரு படத்தை எந்தளவுக்கு கொலாப்ஸ் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆக்சுவலாக ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸை கேட்கும்போது அந்தளவுக்குலாம் மோசம் இல்லை, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது ஏமாற்றம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கருத்து. பட் வந்து நான் பார்க்கலான் இருந்தேன், ஒரு ரிவ்யூ வச்சு எவ்வளோ மனசு மாறுது பாருங்க. கமலஹாசன் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்தளவுக்கு மார்க்கெட் பண்ணாங்க, அவங்க சைடில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போகிறது வந்து நம்ம தப்பு தான் இல்லையா? ஸோ எல்லா ரிவ்யூவுமே சரியான ரிவ்யூ நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப ஜென்யூனாக எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்கும்போது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்கும்போது அந்தளவுக்குலாம் மோசம் இல்லை படம், ஓகே அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு பிம்பம் இருக்குது பாருங்களேன், அந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ ஒரு பிஸ்னஸை எந்த லெவலுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூ பிஸ்னஸை தூக்கி விடும். உங்கள் கடைகளுக்கு கஸ்டமர் வரும்பொழுது ரிவ்யூ கேட்டு போஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஓரளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப் பண்ணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்பா, நம்ம ஒரு கடையில் வந்து தயிர் வடை வாங்குவோம்ல, 3 o'clock மேலே தயிர் வடை இல்லையாமேப்பா, ஏன்னு சொல்லுங்கள். 3 மணிக்கு அப்புறம் தயிர் வடை வந்து அவங்க கொடுக்கறதில்ல அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் என்ன சொன்னிச்சு அப்படின்னா, இங்கே தயிர் வடை புளிக்குது அப்படின்னு. ஸோ மார்னிங் வந்து சாம்பார் வடையும் தயிர் வடையும் கொடுக்குறாங்க, ஈவினிங் வந்து கம்ப்ளைண்ட் வர ஐட்டம் அப்படிங்கிறதுனால தயிர் வடையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஆஸ் அ கடைக்காரராக உங்களுக்கு இதனால தான் கம்ப்ளைண்ட் வருதுன்னு தெளிவாக தெரியும் அப்படின்னா எதுக்கு வம்பு? அந்த ஐட்டத்தே வச்சுக்காதீங்க, கம்ப்ளைண்ட் வர ஐட்டம் எதுக்கு? தேவையில்லாத தலைவலி இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தது வந்து டிம் டாம் பிஸ்கெட்டு. டிம் டாம் சாண்ட்விச் பிஸ்கெட் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் கிட்டத்தட்ட 60 ரூபா வந்துடுது. 600 ரூபா பேக்கெட் மினிமம், ஆன்லைனில் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுங்களேன். இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும்? அதாவது ஓரியோ, ஃபெரோ ரோஷர், கிட்கேட் எப்படி யூஸ் பண்ணுறோமோ உங்கள் ரெசிபீஸில் ஓரியோக்கு பதிலாக இந்த பிஸ்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு ப்ரௌனி கொடுக்கலாம், இதை வச்சு மில்க் ஷேக் கொடுக்கலாம், இதை வச்சு சண்டே கொடுக்கலாம். ஸ்டாஃப் எடுத்து திம்மா அப்படின்னா வேண்டாம், இந்த ஐட்டத்தே வைக்காதீங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கிளைண்ட் வந்திருந்தார், என்ன சொன்னார், சார் நான் பூஸ்டே கடையில் போடுறதில்ல, ஏன் பூஸ்ட்டை போட்டு ஸ்டாஃப் குடிக்கிறான், ஒன்றும் பெருசாக கணக்கு பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு 100 பூஸ்ட் போகுது, 4 பூஸ்ட் குடிக்கிறாங்கன்னா தப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு 4 பூஸ்ட் போகுது, இவங்க 4 பூஸ்ட் குடிக்கிறாங்கன்னா அப்புறம் மெனு விட்டு எடுக்கிறது கரெக்டுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த டிம் டாம் பிஸ்கெட் வந்து ஹையண்டான கேஃபேக்கில் ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப சின்ன கடைகளில் போட்டால் நீ இந்த ப்ரைஸ்லாம் வச்சு விற்க முடியாது. ஒரு பிஸ்கெட் வந்து 60 ரூபா வருது, யோசிச்சுங்க. கருப்பட்டி காஃபி பற்றி நிறையா பேர் என்னை விசாரிக்கிறீங்க.
ஏன் சார் இவ்வளவு காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு. 5 லட்ச ரூபாலேருந்து 60 லட்ச ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஒரு பிராண்டை பொறுத்து மாறும். கருப்பட்டி காஃபி வந்து ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் அது நம்மளால் பண்ண முடியாதா, அது அவ்வளோ கஷ்டமா, ஏன் இவ்வளவு வேல்யூ பண்ணுறாங்க அந்த ஃப்ரான்ச்சைசி எல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. கருப்பட்டி காஃபி நம்ம ஃபில்டர் காஃபி டீ கிளாஸில் நாங்கள் அதை எடுக்கிறோம். அதை ஹைலைட் கூட நாங்கள் பண்ணுறதில்ல. ரொம்ப நல்லாவே எங்கள் கருப்பட்டி காஃபி இருக்கும். அந்த மாதிரி கருப்பட்டி காஃபி கற்றுக்கணும், ஃப்ரான்ச்சைசி பயங்கர எக்ஸ்பென்சிவாக தோணுது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எல்லா டீ ஃப்ரான்ச்சைசி, காஃபி ஃப்ரான்ச்சைசி, மற்ற ஒரு சில சின்ன ஃப்ரான்ச்சைசிக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ஓப்பனாக இருக்கீங்க. என்னென்னா நாங்கள் கொடுக்குறத மட்டும் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லாமல் என்ன ஸ்நாக்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாங்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் நிறையா பேர் ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க இப்போ ட்ரைனிங்க்கு வராங்க. பேர் சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம மென்ஷன் பண்ணுறதில்ல. உண்மையாகவே ஃப்ரான்ச்சைசிஸ் எல்லாமே பாராட்டணும். என்கிட்ட தான் பண்ணணும் அப்படிங்காமல் நீங்கள் சாண்ட்விச் போகிறீங்களா போங்க, நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டு பண்ணுங்கள், வேபிள்ஸ் போகிறீங்களா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு உண்மையாகவே ஒரு சல்யூட் தான். எல்லா பிராண்டும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் முக்கால்வாசி பிராண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க, என்னாலும் போட்டுங்க அப்படின்னு. ஸோ யாராவது ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் வேணும், எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் வேணும், உங்கள் ஃப்ரான்ச்சைசரால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி என்றைக்குமே இருக்குது. ஃப்ரான்ச்சைசி நீங்கள் கேட்டுகிட்டே நம்மகிட்ட வாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் நான் வந்து ஆள் கம்மியாக போட்டு தான் டீ கடையோ காப்பி கடையோ ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம ஜூஸ் கடை கிடையாது, நிறையா பேர் ஜூஸ் கேட்குறாங்க அப்படின்னு. கோயம்புத்தூர்லேயுமே நிறையா கடைகள். அப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது தமிழ்நாடு முழுக்க வர பசங்களுக்கு என்ன சொல்கிறோம்னா, அட்லீஸ்ட் வந்து சீசனில் தர்பூஸு, லெமன் ஜூஸ்லாம் எப்போவுமே வைக்கலாம், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. முலாம்பழம் இதெல்லாம் இங்கே கோயம்புத்தூரில் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ஜூஸ் வச்சுங்க, எல்லா ஜூஸும் வச்சுக்க வேணாம். இந்த மாதிரி ஜூஸ்லாம் போடுறதும் ஈஸி. ஸோ நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஜூஸ் கடை போடும்போது தான் உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படும். ஸோ இந்த 2 ஜூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2-3 ஜூஸ் போடும்போது பெருசாக ட்ரைனிங் தேவையில்லை. ஃபஸ்ட் டைம் ஜூஸ்லாம் போடும்போது ஃபஸ்ட் டைம் சோடாலாம் போட்டுக்கலாம். நிறையா கடைகளில் உங்கள் ரெசிபீஸில் வந்து நீங்கள் குலோப் ஜாமுன் யூஸ் பண்ணுறீங்க. எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, சார் 10 ரூபாய்க்கு குலோப் ஜாமுன் கிடைக்குது, இல்லை நானே வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸை வாங்கி நான் போட்டுக்கிறேன், ஆனால் 3 நாளில் கெட்டு போயிடுது. கெட்டு போகாமல் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். அது ஒன்று. இந்த கெட்டு போகிற பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி இருக்குது, நான் வந்து டெய்லி நான் போடுற குலோப் ஜாமுன் பீசஸ் என்னால் விற்க முடியல அப்படின்னா, ரெடிமேட் குலோப் ஜாமுன் ஹால்டிராம், எம்டிஆர், ஜிஆர்பி எல்லாமே ஹை ஷெல்ஃப் லைஃப் உள்ள ப்ராடக்ட்ஸ். உடனே இது கெமிக்கலாக அது கெமிக்கலாங்கிறீங்க. இப்போ டீயில் வந்து எசன்ஸ் தான் ஊற்றுறாங்க பாதி பேர், ஜிஞ்சருக்கும் காடமுக்கும். ஸோ இது தப்பே கிடையாது. நிறையா பேர் என்ன கேட்குறீங்க, சார் டின்னு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இதை 10 ரூபாய்க்கு வாங்கி கெட்டு போய் குப்பையில் போடுறதுக்கு இது 13 ரூபா 13 ரூபா 50 காசு வருது. கிட்டத்தட்ட ஆவரேஜாக இப்போ ஆல்டிராமல் அந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான் வருது. ஸோ ஒர்த்து தான். என்னை பொறுத்தவரைக்கும் இது நீங்கள் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்கிறது சிங்கிள் பீஸுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் சம்மந்தமான ஐடியாக்களுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிங்க. யூடியூப்லேயும் இருக்கும், இன்ஸ்டாவில் இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும்.